பழங்காலத்தில் இந்த இடம் தில்லை வனம் என்று அழைக்கப்பட்டது. தில்லை மரங்கள் நிறைந்த அடர்ந்த காடு. அங்கு பல ரிஷிகள் குடும்பங்களுடன் ஆசிரமங்களை அமைத்து வாழ்ந்தனர். வேத மந்திரங்களை உச்சரித்து யாகங்கள் செய்து தவம் புரிந்தனர். ஆனால் காலப்போக்கில் அவர்களுக்கு அகங்காரம் வந்தது. நாங்கள்தான் மிகப்பெரிய தவசீலர்கள், எங்கள் வேத சக்தியால் எதையும் சாதிக்கலாம் என்று கர்வம் கொண்டனர். ரிஷிகளின் அகங்காரத்தை அழிக்க சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். அவர் அழகான இளைஞன் வடிவில் பிட்சாடனராக வந்தார். பார்வதி தேவி மோகினி என்ற அழகான பெண் வடிவில் வந்தாள். பிட்சாடனரின் அழகை கண்ட ரிஷி பத்னிகள் அவரை பின்தொடர்ந்தனர். மோகினியின் அழகை கண்ட ரிஷிகள் தங்கள் தவத்தை மறந்து அவளை தொடர்ந்தனர். விழிப்புணர்வு வந்த ரிஷிகள் கோபம் கொண்டனர். தங்கள் தவசக்தியால் பல அபாயங்களை உருவாக்கினர். கொடிய புலி, சிவன் கொன்று தோலை இடுப்பில் கட்டினார். விஷப்பாம்புகள் கழுத்தில் அணிந்தார். மான் இடது கையில் ஏந்தினார். சூலம் ஆயுதமாக எடுத்தார். மூயலகன் குள்ள அரக்கன் அதன் மீது கால் ஊன்றினார். அப்போது சிவபெருமான் நடராஜராக மாறி ஆனந்த தாண்டவம் ஆடினார். ரிஷிகள் தங்கள் அகங்காரம் உடைந்து சரணடைந்தனர். வியாக்ரபாதர் காசியில் வசித்த முனிவர். தினமும் விடியற்காலையில் கங்கையில் நீராடி தாழம்பூக்களால் சிவனுக்கு அர்ச்சனை செய்வார். வயதானதால் விரைவாக நடக்க முடியாமல் வருந்தினார். சிவபெருமான் அவருக்கு புலியின் கால்களை வரமாக அளித்தார். இதனால் வியாக்ரபாதர் என்ற பெயர் வந்தது. அவர் தில்லைவனத்திற்கு வந்து, சிவபெருமானே, உன் நடனத்தை காட்டுவாயாக என்று தவம் செய்தார். பதஞ்சலி யோக சாஸ்திரத்தின் தந்தை. அவர் 1000 தலைகள் கொண்ட ஆதிசேஷன் பாம்பின் அவதாரம். அவரும் நடராஜரின் தாண்டவத்தை காண ஆசைப்பட்டு தில்லைவனத்திற்கு வந்து தவம் செய்தார். இறுதியாக மார்கழி திருவாதிரை அர்த்தராத்திரி வேளையில் சிவபெருமான் தோன்றினார். நந்தி மிருதங்கம் வாசிக்க, தும்புரு வீணை வாசிக்க, தேவர்கள் பாட, சிவபெருமான் நடராஜராக அற்புதமான ஆனந்த தாண்டவம் ஆடினார். வியாக்ரபாதர் மற்றும் பதஞ்சலி அந்த தெய்வீக நடனத்தைக் கண்டு முக்தி அடைந்தனர். சிவபெருமான், இனிமேல் இந்த இடம் திருச்சிற்றம்பலம் என்று அழைக்கப்படும். நான் என்றென்றும் இங்கு இருப்பேன். சிதம்பர ரகசியம். பொன்னம்பலத்தில் தங்கத்திரைக்கு பின்னால் வெற்றிடம் உள்ளது. இது நிர்குண